Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations and functions exercise 1.4 third sum. Represent the function f is equal to set of 1, 2, 2, 2, 3, 2, 4, 3 and 5, 4 through an arrow diagram, a table form and a graph. So ரொம்ப சிம்பிளான sum. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனை ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க. தென் இதை ஆரோ டயக்ராம் டேபிள் ஃபார்ம் அண்ட் கிராஃபில் ரீப்ரசென்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ ஆரோ டயக்ராம் எப்படி போடணும்னா ஸோ இப்படி தான் ஆரோ டயக்ராம் போடணும். 1 2 3 4 5 தென் நீங்கள் 2 3 4 மட்டும். ஸோ 2 3 4 மட்டும் எழுதிக்கோங்க. யூ கோ டு ட்ரா an arrow mark inside it correctly. ஸோ 1 அது 2, 2 இருக்குது. தென் 3, 2 இருக்குது. தென் 4, 3 அண்ட் 5, 4. ஸோ ஒவ்வொன்றும் இப்படி கரெக்டாக போட்டாச்சு. திஸ் இஸ் த ஆரோ டயக்ராம். நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுடணும். ரெண்டாவது டேபிள் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ டேபிள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 1, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த 1, 2ல் எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது எக்ஸு, இது ஒய். ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ இங்கே எப்படி எழுதணும்னா எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்து எழுதணும். ஸோ நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். மொத்தம் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பார்ட்ஸ் போடணும். இதான் டேபிள் ஃபார்ம். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் அந்த செட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டாக எழுதிக்கோங்க. எக்ஸில் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 1 2 3 4 5. தென் உள்ள இருக்க வேல்யூ செகண்ட் கோஆர்டினேட் எழுதியும் எஃப் ஆஃப் எக்ஸ் 2 2 2 3 4. தென் அடுத்தது கிராஃப் கேட்டிருப்பாங்க மூணாவது. ஸோ கிராஃப் என்ன இருக்குது, கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள்னா கிராஃபு 2 3 4 5 போதும். 1 2 3 4. இங்கே 1 2 3 4 போதும். ஸோ 5 வரை வரணும். ஸோ 5 வரை போட்டுக்கலாம். 3 4. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா 1, 2 1, 2 2, 2 3, 2 வந்துக்கலாம். ஸோ 1, 2 இங்கே வரும். ஸோ வேறு கலரில் காணிக்கிறேன். 1, 2 1, 2 தென் அடுத்து இதுக்கு நேராக வரும் 2, 2. ஸோ இந்த மாதிரிலாம் டார்க்காக புள்ளி போட தேவையில்லை. ஸோ ஒரு ரஃப்பாக ஒரு புள்ளி தான். ஸோ நான் அப்படி சும்மா போட்டால் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டார்க்காக காணிக்கிறேன். ஸோ 3, 2. ஸோ 4, 3 இங்கே இருக்கும். தென் 5, 4 அது எக்ஸாக்டாக இங்கே இருக்கும். இதான் அந்த கிராஃப் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உருவாகும். ஸோ இந்த மாதிரி உருவாக வச்சுனா அது கிட்ட கரெக்டு தான். ஸோ அந்த சம் ஒன்று புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கதை கேட்டு ரீப்ரசென்ட் பண்ணணும். அவ்வளோதான் அந்த சம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.